ரிஷப ராசி இந்த ஆண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா சேஃபா இருக்குமா? ரிஷபராசி இந்த ஆண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குரிய காலம் இப்போ சனி பயிற்சி ஆயாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு அட்வைஸ் என்ன ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டா, ட்ரெடிஷன், தன்னுடைய குலம் சார்ந்த தொழில் அல்லது தன் பரம்பரை தொடர்ந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வராங்க, பண்ணையாரா இருக்காங்க, பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஏதோ ஒன்று நம்ம பரம்பரையா ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த தன் குலத்தார் செய்த தொழிலை அப்படியே எடுத்து அதையே ஒரு பிஸ்னஸா அவங்க பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு உயர்வான நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ட்ரெடிஷன் அப்படிங்கிற வார்த்தையும் ரிஷபமும் ஒன்று. தன்னுடைய குல அனுஷ்டானத்தை, குல ஆச்சாரத்தை அதிகமாக கடைப்பிடிக்கிறவங்க இந்த ரிஷபத்துக்காரங்க தான். அப்போ புதிய பிஸ்னஸ் தொடங்குறது அப்படிங்கிறது வரும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா, தெரியாத ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் சிக்கல். அப்ப ட்ரெடிஷன், தன்னுடைய குலம் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒண்ணு, அப்பா விவசாயம் பண்ணாரு, பையன் பலசர கடை வச்சிருந்தான், இப்ப பேரை அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா மாத்துறான், சூப்பர் மார்க்கெட்டா மாறுது. அதே தானியத்தை தான் வியாபாரம் பண்ண போறோம். ஆனா நம்ம தாத்தா அதை விவசாயமா பார்த்து அதை பயிர்கள் டைரக்டா விளைய வச்சு அன்னைக்கு இதுல கொடுத்தாங்க, சாக்கு மூட்டையில கொடுத்தாங்க. அப்புறம் அப்பா காலத்துல அது பலசர கடைக்கு வந்தது. அப்புறம் நம்ம பிள்ளை காலம் பேரங்காலத்துல பார்க்கும்போது அது சூப்பர் மார்க்கெட், அது பாக்கெட்டா மாறுது. அதே தொழில் தான், ஆனா அதை மாடர்னா பண்றாங்க இல்லையா? அப்போ இத மாதிரி அவங்க மாடர்னா பண்றதுக்கு, புதிய தொழில் தொடங்குறத பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா தன் குலம் சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அதையே மாடர்னா பண்ணாங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதை தவிர்த்து புதியதாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். ரிஷப ராசிக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்குமா? ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்குமா? இது 12 ராசி வார்த்தைக்கும் இந்த கேள்வி பொருந்தும். ஆனா ரிஷபராசிக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, இல்லறம் தர்மபத்னி என்று சொல்லக்கூடிய ஏழுக்குடையவன் செவ்வாய், மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி குரு, இவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடிய 6க்குடைய கிரகம் எதுன்னா சுக்கிரன். அப்ப களத்திர காரகன் எதிரி, களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் போர்க்குணம், ஏன்னா மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி குரு. 3 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையான கிரகங்கள். அதனால இவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சுகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சல் தான். ஆனால் குல ஆச்சாரம், அதாவது இப்ப நிறைய விரதங்கள் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இருக்காங்க. வெள்ளிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், சதுர்த்தி விரதம், அஷ்டமி விரதம், ஏகாதசி விரதம், அமாவாசை விரதம், இப்படி ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் விரதம் அப்படின்னு அது ஆச்சாரம் அப்படிங்கிற பேர்ல அந்த அனுஷ்டானங்களை பண்ணி அதன் மூலமான ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்னதா ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் எல்லாம் அனுசரிச்சு போறாங்க, அந்யோன்யமா இருக்காங்க. ஆனா தள்ளி தள்ளி இருக்காங்க. இது நம்ம மாடர்னைஸா பார்க்கும்போது என்னன்னா, நீயும் வேலை பார்க்குற, நானும் வேலை பார்க்குறேன், நீ எப்ப வேணா வா, நான் எப்ப வேணா வருவேன், நம்ம 2 பேரும் எப்போ லீவு கிடைக்குதோ அன்னைக்கு வெளியில போவோம் அப்படின்னு நீங்க இன்னைக்கு பேசிக்கிறாங்கல்ல. இத மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள அந்யோன்யம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும்போது ரிஷபத்துக்கு மட்டும் இந்த சிக்கல் என்னன்னா, இந்த ட்ரெடிஷன் உள்ள மாட்டிக்கும். அப்ப ரிலீஜியன் ஒர்க்குக்குள்ள அவங்க ஈடுபட்டாங்கன்னா குடும்ப சந்தோஷம் நல்லபடியாக அமையும், அந்த அந்யோன்யம் நல்லபடியா கிடைக்கும். ரிஷப ராசி ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா? ரிஷபராசி ஜாப் சேஞ்ச் ஆயிரும். ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா? இல்ல, சேஞ்ச் ஆயிரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தன்னை சரியா மேனேஜர் மதிக்கல, தன்னை விட உயர்வான பதவியில உள்ளவங்க தன்னை மதிக்கல, அல்லது தன்னை யாராவது சீண்டி பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாது. அதனால அந்த கௌரவ பிரச்சனைக்காக வேண்டி இந்த வேலையை விட்டு நான் வேற வேலைக்கு போறேன், இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் பார்க்குறேன், ஏன்னா நான் குடும்பத்தை பிரிஞ்சு வேற தனியா நானா சுயமா ஒரு தொழில் தொடங்குறேன்
அப்படின்னு இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதனால எப்படி பார்த்தாலும் இப்ப ஜாப் சேஞ்ச் பண்ற காலம் தான் நடக்குது, அது தானாவே நடந்துரும். ஓகே. ரிஷப ராசிக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி கெயின் வருமா? ரிஷபராசிக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி கெயின் வருமா? கட்டாயமாக வரும். எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு புத்திர பிராப்தி, பெண் குழந்தை அப்படின்னு பிறந்தவங்களுக்கு இயல்பாவே வந்து அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் திடீர்னு முன்னுக்கு வந்துடும். ஆண் குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தைக்கு 3வது வயசு 4வது வயசு தாண்டும் போது தானா பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி மனைவி வழி சம்பந்தம் பண்ண அந்த அந்த குடும்பத்தாருக்கு உதவி செய்யணுங்கிற ஏதாவது ஒரு செயல்களில் சம்பந்தம் பண்ண குடும்பத்துக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் மணிங்கிறது தானா தேடி வந்து அவங்கள வந்து விழுந்துரும். அதிர்ஷ்டத்துக்கு அதிகாரியே வந்து ரிஷபம் தான். ஆனால் அது என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவங்க யாராருக்கெல்லாம் வந்து அந்த பணத்தை பிரயோஜனப்படுத்துறாங்களோ அதுக்காக வேண்டி அவங்களுக்கு கிடைக்குது. அதனால அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி கட்டாயமா வரும். ராதே கிருஷ்ணா.